Welcome all of you to my video. In this video we will see chapter 8 statistics and probability, example 8.16. The following table gives the values of mean and variance of heights and weights of the 10th standard students of a school. So ஒரு டேபிளில் கொடுத்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எது வந்து ரொம்ப வேரி ஆகுதுன்னு தான் கொஸ்டின். ஸோ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதை கம்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உள்ளதை கம்பேர் பண்ணலாம். அதாவது ஹைட்டு, அதை பார்த்தீங்க, அதை நம்ம ஹைட் பண்ணலாம். ஸோ ஹைட்டும் வெயிட்டுக்குள்ள வேரியன்ஸ் அண்ட் மீனை யூஸ் பண்ணி நம்ம வந்து கேல்குலேட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், ஸோ ஃபஸ்ட் ஹைட்டுக்கு கேஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எது ஹைட்டாக வெயிட்டா, இது வந்து மோர் வேரியிங் அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின். ஸோ ஹைட் ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை நம்ம கம்பேர் பண்ணணும்னு சொன்னாச்சுன்னா நம்மளுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் தேவைப்படும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வேணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபார்முலா சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100% ஒரு ஃபார்முலா. ஸோ இதில் சிக்மா வேணும். சிக்மா என்பது ஸ்டாண்டர்ட் டெவியேஷன் அண்ட் எக்ஸ் பார் என்பது மீன். ஸோ இதில் மீன் ஸ்ட்ரைட்டாக பார்த்துறாங்க. ஸோ வேரியன்ஸ் கொடுத்தாங்க. வேரியன்ஸ் எப்படி ரிலேஷன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் டெவியேஷனுடைய ஸ்கொயர் தான் வேரியன்ஸ். இது முன்னாடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இது பேர் இப்போ வேரியன்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ஸோ வேரியன்ஸோடைய ரூட் எடுத்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டெவியேஷன் ஆகிடும். ஸோ எக்ஸ் பார் மீன். இப்போ பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும் ஃபார் ஹைட்டுக்கு. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்டாண்டர்ட் டெவியேஷன் கண்டுபிடிக்கலாம். வேரியன்ஸ் தட் இஸ் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் 72.25. இதுதான் உங்கள் வேரியேஷன். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். எப்படி பார்த்தீங்கன்னா இது இங்கே சிம்பிளாகவே கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 72. ஸோ அப்ராக்சிமேட்லி பாருங்க சொல்லிட்டு இருக்கச்சு, இது இங்கே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம 8 ஸ்கொயர் என்ன வரும், இது 72 இதுக்கு நடுவில் இருக்கும் பார்த்தீங்கன்னா 81க்கு 64 இருக்குது. ஏன்னா 8 ஸ்கொயர் 64 அண்ட் 9 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 81. ஸோ இதுக்கு கிட்டத்தட்ட சென்டரில் தான் இருக்குது பாருங்களேன் 72 என்பது. ஸோ இதுக்கு அடுத்து 80 வரும். 8 டேபிளில் பார்த்தீங்கன்னா இது அடுத்து 80 வரும், இங்கே 81 இருக்குது. ஸோ நோ டிஃபரன்ஸ், கிட்டத்தட்ட சென்டரில் தான் இருக்குது பாருங்கள். ஸோ சென்டரில் தான் இருக்குதுன்னு சொல்லும்போது இது நீங்கள் 8.0 எடுத்துக்கிது, இது 9.0 வந்து அப்போ இது நடுவில் என்ன ஆகும் 8.5 இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன எடுத்துடலாம், இது நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே 8.5 எடுத்துடலாம். ஸோ இது நீங்கள் 1 சொல்லி எடுத்துக்கோங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதுக்காக 1 சொல்லாச்சுன்னா இது வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம ஸ்டாண்டர்ட் டெவியேஷன் எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம், ஹைட்டுக்குள்ளதை நம்ம வந்து 1 சொல்லி எடுத்துக்கோம், வெயிட்டுக்குள்ளே நம்ம 2 சொல்லி எடுக்கணும். ஸோ வேரியன்ஸு சிக்மா 1 ஸ்கொயர் = 72.25 அண்ட் சிக்மா 1 என்பது ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 8.5 வரும். அண்ட் மீன் என்பது எக்ஸ் பார் 1 போட்டுக்கோங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 155 அதனுடைய வேல்யூ. இப்போ ஜஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனில் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ண ஆகும். ஸோ அது சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா CB = sigma 1 by x1 bar into 100%. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 8.5 by 155 into 100%. இது மாதிரிலாம் கண்டுபிடிங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ 885 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே 1550. சரி, இது முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 5th டேபிளில் கேன்சல் ஆகுது மாதிரி. ஸோ 5th டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 17 ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா 310 இந்த மாதிரி வருது. ஸோ இதை நம்ம இப்போ டிவைட் பண்ணி பார்க்கணும் இன்ட்டு 100%. ஸோ 100% வேறு நீங்கள் 100 மட்டும் பண்ணி மாதிரி தான். ஸோ பெர்சன்டேஜ் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ 100 போட்டிங்கன்னா இதை இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 17 × 10 பார்த்தீங்கன்னா 170/31. ஸோ இதை டிவைட் பண்ணி பார்த்தா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நம்ம 100% மட்டும் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா பர்சன்டேஜ் கண்டிப்பாக லாஸ்ட்டில் போட்டுருணும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், 100% தான் ஆக்சுவலாக வரணும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 100ன்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 100% 100 வேல்யூ நீங்கள் மல்டிப்ளை வருது. ஸோ இன்ட்டு பர்சன்டேஜ் வந்து யூனிட் மாதிரி பர்சன்டேஜ் போட்டு தான் ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா இதே டிவைட் பண்ணிங்கன்னா 5.48 வரும். 5.48 வரும். ஒரு பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா இது வந்து உங்கள் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ இது நீங்கள் CV1 அப்படி சொல்லி எடுத்துக்கோங்க. நான் இப்போ வெயிட்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதே நிலமை தான். ஸோ அதே போல் வேரியன்ஸ் மீன் கொடுத்துட்டாங்க எக்ஸ் பார், இது 2ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 46.50 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்மா 2 ஸ்கொயர் தட்ஸ் = 28.09 kg கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூனிட்டில் எப்போதைக்கு போட்டோம்னா லாஸ்ட்டில் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ இதை நீங்கள் ரூட் எடுத்தீங்கன்னா இதை பாருங்களேன், அதே ட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 28 இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தா 25 இருக்குது, ஏன்னா 5 ஸ்கொயர். அதுக்கு அடுத்தது 36 வரும். ஸோ 6 ஸ்கொயர். இது பாருங்கள் கிட்டத்தட்ட எந்த மாதிரி இருக்குது 28. ஸோ பாதின்னு சொன்னாச்சுன்னா இதுக்கு வந்து கிட்டத்தட்ட
32 ஆர் 33 ரேஞ்ச் வரும். ஸோ அந்த ரேஞ்ச் வந்தால் தான் 32 31 அந்த ரேஞ்சுக்கு வந்தால் அது பாதின்னு சொல்லலாம். ஸோ இது 28 தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களா. ஸோ மேலே பாதி நீங்கள் கண்டுபிடிச்சி வருங்க. அது வந்து 31. ஸோ 31 கூட வரல. அது பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்கு இடையில தான் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பாதி கூட வரல. இதுக்கு பாதி பார்த்தீங்கன்னா 28 வரும். ஸோ இதுக்கு பாதி பார்த்தீங்கன்னா 27 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ 28 வந்து திரும்பி அழகாக போட்டுடலாம். 5.3 போட்டுடலாம். ஸோ 5.3 சிம்பிளாக நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இல்லைனா ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது கொஞ்சம் டஃப்பாக போயிடுச்சு. ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸாம் டைம் சேவ் அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் ட்ரிக் போட்டு படிச்சிங்கன்னா இதுவும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கொயர் ரூட்டுக்கு, இந்த சம்ஸுக்கெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5.3 கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், நமக்கு CV2 தான் வேணும். CV2 மீன்ஸ் நம்ம ஃபார்முலாலெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சிக்மா 2 இதுதான் 5.3 போட்டுக்கோங்க. டிவைடட் பை மீன் 46.50 into 100%. பார்த்தீங்கன்னா இது நமக்கு 2 பாயிண்ட்ஸ் தரணும். ஸோ அப்போ தான் 45650 வரும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 153. ஸோ 465 1 பாயிண்ட் பண்ணி தள்ளுங்க. இந்த சைடு 1 பாயிண்ட் தள்ளுவீங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்மள என்ன வரும் பார்த்தீங்கன்னா 53 வரும் 100%. ஸோ 100% உள்ளது 100 மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே மட்டில் பண்ணிக்கோங்க. ஸோ இது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா 53 465 ரிலேஷனில் ஸோ கேன்சல் பண்ண முடியாது. பட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த 100 இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 465 நீங்கள் வந்து 5th டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ இது 20 வந்துடும் 5th டேபிளில் கேன்சல் பண்ணால். இது பார்த்தீங்கன்னா 93 நடந்துருது. ஸோ 53 டிவைட் பை 93 into 20 இருக்குது. ஸோ 53 into 2 பார்த்தீங்கன்னா 106 ஒரு 0 வரும். ஸோ 1060 வருது. 1060 by 93. ஸோ டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ 11.397 இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ நீங்கள் இது வந்து டிவைட் பண்ணி பார்க்கும்போது மாதிரி கிடைக்குது. நீங்கள் 40 சொல்லி அப்ராக்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் அவங்க CV2. இப்போ நான் ரெண்டு எழுதிடுவாங்க. ரெண்டு கண்டுபிடிச்ச CV1 அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இன் ஹைட் தான் CV1, தட் இஸ் 5.48 வந்துடுது. அண்ட் CV2 இது ஃபார் வெயிட்டுக்கு அது 11.40 வந்துடுது. ஸோ ரெண்டுத்துல எது வேரி அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா எது மோர் கான்ஸ்டன்ஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஹைட்டு தான். எது ரொம்ப சீராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5.48 வருது. அதாவது இதுதான் வரும்போது பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் கம்மியாக உள்ளதை நம்ம வந்து வேரியிங்னு சொல்லணும். அது எப்படி பார்த்தீங்கன்னா இதை பாருங்களேன், இந்த டிஃப்ரென்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது ரொம்ப வந்து இது ரொம்ப வேரியான மாதிரி இருக்குது ரெண்டுத்துக்கூட இடையில உள்ள வேல்யூஸ். பட் இது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வேரி ஆகலை. ஸோ இது வந்து 5% அளவுக்கு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குனால அது வந்து ஹையாக இருக்குது. ஸோ எது வந்து ஹையாக இருக்கோ, அதாவது எதுக்குள்ள வேரியன்ஸ் வந்து அதிகமாக இருக்கோ அந்த பர்சன்டேஜ் குறவாக தான் வேரியன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன சொல்லலாம், ஹைட் இஸ் மோர் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு சம்ம நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ் வேணுங்க. தேங்க்யூ.